அடுத்த ஆட்டத்தை ஆரம்பித்த எடப்பாடி உதயகுமார் டீம். இருப்பினும் ஓபிஎஸ் அவர்களின் செல்வாக்கை தடுக்க முடியாமல் ராமநாதபுரத்தில் திணறல். முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னமான பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் அங்கு போட்டியிடுகிறார் என்ற தகவல் அறிந்தவுடனே அந்த தொகுதி நட்சத்திர அந்தஸ்து பெற்றுவிட்டது. ராமநாதபுரம் தொகுதியில் உள்ள மக்கள் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கு வெற்றி பெற்று எம்பியாக இருந்தால் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர் என்பதால் தொகுதி தனி கவனம் பெறப்படும் எனவும், தங்களுக்கு வேண்டிய தேவைகளை எளிதில் கிடைக்கப்பெறலாம் எனவும் எண்ணுகின்றனர். ஆனால் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெறக்கூடாது என்பதில் திமுகவை காட்டிலும் அதிமுக கடுமையான வேலைகளை முயற்சி செய்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் அவர்களின் இடத்தை பிடிக்க அலைமோதி கொண்டிருக்கும் உதயகுமார் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தார். குறிப்பாக ஓ. பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 5 வேட்பாளர்கள் நிறுத்தியதாகட்டும், ஓபிஎஸ் அவர்கள் கேட்ட வாலி சின்னத்தையே மற்ற வேட்பாளர்களும் கேட்க வைத்ததாகட்டும் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார். தற்போது ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் பலாப்பழம் சின்னத்தில் தொகுதி முழுவதும் பரிச்சயமாகிறார். எடுக்கப்பட்ட அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளிலும் பலாப்பழமே வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வந்தன. இது எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கு வயிற்றில் புலியை கரைத்தது. எனவே மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை வலுவிழக்கம் செய்யும் விதமாக தொகுதி முழுவதும் ஓ. பன்னீர்செல்வம் அவர்களின் வாலி சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்ற சுவரொட்டிகள் ஒட்டுவதும், ஓ. பன்னீர்செல்வம் அவர்களின் திராட்சை பழம் சின்னத்திற்கு உங்களது வாக்குகளை அளிங்கள் எனவும் தொகுதி முழுக்க சுயேட்சை வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய ஓ. பன்னீர்செல்வம் என்ற பெயரில் உள்ள நபர்களின் ஸ்டிக்கர்களை ஒட்டியுள்ளனர். இது ராமநாதபுரம் தொகுதியின் மக்களில் குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவும், அதன் மூலமாக ஓபிஎஸ்க்கு செல்லக்கூடிய வாக்குகள் சிதறும் எனவும் கணிக்கப்படுகிறது. இருந்தபோதிலும் ஓ. பன்னீர்செல்வம் அவர்களின் பலாப்பழம் சின்னம் தொகுதி முழுக்கும் பரிச்சயமாகிவிட்டதால் இந்த தொகுதியில் ராமநாதபுரம் தொகுதியில் நிச்சயம் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவார் என பல கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அரசியல் காணொலியில் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.